அனைவருக்கும் என் இனிய நமஸ்காரம், வணக்கம். இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போவது விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் உள்ள ஒவ்வொரு எழுத்துக்களும் பலனளிப்பதுதான். அப்படி உதாரணத்திற்காக நடந்த ஒரு விஷயம்தான் நான் சொல்லப் போகும் இந்த கதை. பார்க்கலாமா? ஒரு சமயம் திருவரங்கத்தில் ஒரு ஏழை வைணவர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு 16 குழந்தைகள். திருரங்கநாதன் கோவிலில் பிரசாதம் வழங்கப்படும் போதெல்லாம் அதை பெற்றுக்கொள்ள முதல் ஆளாக வந்து நின்று விடுவார். தான் ஒருவனுக்கு மட்டுமின்றி தன் குடும்பம் முழுமைக்கும் பிரசாதம் வேண்டுமென கேட்பார். ரங்கனுக்கு அன்றாடம் தொண்டு செய்யும் அடியார்களுக்கெல்லாம் ரங்கனின் பிரசாதத்தில் ஒரு துளி கிட்டுவதே பேரருள் என எண்ணி பெற்று செல்ல இவர் எந்த தொண்டும் செய்யாமல் பிரசாதம் மட்டும் நிறைய வேண்டுமென கேட்பதை கோவில் பணியாளர்கள் விரும்பவில்லை. உரத்த குரலில் அர்ச்சகர்கள் இவரை விரட்டுவதால் தினமும் கோவிலில் கூச்சமும் குழப்பம் ஏற்பட்டது. ஒரு நாள் பிரசாதம் பெற்றுக்கொள்ள தன் 16 மெலிந்த குழந்தைகளுடன் வரிசையில் வந்து நின்று விட்டார் அந்த வைணவர். கோவில் பணியாளர்கள் அந்த வைணவரை விரட்டி கொண்டிருந்தார்கள். அந்த சமயம் அங்கே வந்த ராமானுஜர் அக்காட்சியை கண்டார். அந்த வைணவரை அழைத்து, நீர் கோவிலில் ஏதாவது தொண்டு செய்துவிட்டு பிரசாதம் பெற்று சென்றால் யாரும் உம்மை கேள்வி கேட்க மாட்டார்கள். ஆனால் நீர் பிரசாதம் பெற வேண்டும் என்பதற்காகவே இரவு பகலாக இங்கே கோவிலில் வந்து நின்றிருப்பதால் இத்தகைய கூச்சல் குழப்பம் ஏற்படுகிறது. அதற்கு வைணவர் சொன்னார், அடியேன் வேதம் கற்கவில்லை, திவ்ய பிரபந்தங்களும் கற்கவில்லை. எனவே பாராயண கோஷ்டியில் இணைய இயலாது. விஷ்ணு சகஸ்ரநாமத்தில்தான் ஓரிரு வழிகள் தெரியும். இப்படிப்பட்ட நான் என் 16 குழந்தைகளுக்கு உணவளிக்க வேறென்ன வழி என்று ராமானுஜரிடம் கேட்டாராம். அதற்கு ராமானுஜர் சொன்னார், வைணவரே, உமக்கு தான் விஷ்ணு சகஸ்ரநாமம் தெரியும் என்று சொல்கிறீர்களே, அதை சொல்லுங்கள், கேட்கின்றேன் என்றார். உடனே வைணவர் விஸ்வம் விஷ்ணுர் வஷ்டகாரோ என்று சொல்லத் தொடங்கி பூதபிருத் என்ற 6வது திருநாமத்தை தாண்டி அவருக்கு சொல்ல தெரியவில்லை. மீண்டும் சொல்ல தயாரானார். ஆனால் அப்பவும் அவரால் பூதபிருத் என்ற திருநாமத்துடன் நிறுத்தி, அடியேனை மன்னிக்க வேண்டும் என்று ராமானுஜரின் திருவடிகள் விழுந்தார். அந்த ஏழையின் மேல் கருணை கொண்ட ராமானுஜர் பூதபிருத் நமகா என்ற 6வது திருநாமத்தை அறிந்திருக்கின்றீர்கள் அல்லவா, அதுவே போதும். பூதபிருத்தே நமகா என்று தொடர்ந்து ஜபம் செய்து வாருங்கள். உணவை தேடி நீங்கள் வர வேண்டாம், உணவு உங்களை தேடி வரும் என்றார். அடுத்த நாள் முதல் ரங்கனின் கோவிலில் அந்த ஏழை வைணவரை காணவில்லை. அவர் எங்கு சென்றார் என்ன கோவில் பணியாளர்களிடம் ராமானுஜர் விசாரித்த போது, வேறு எங்காவது அன்னதானம் வழங்கியிருப்பார்கள், அங்கு சென்றிருப்பார் என்று கூறினார்கள். அன்று முதல் கோவிலில் ஒரு விசித்திரமான திருட்டு நிகழத் தொடங்கியது. ரங்கனுக்கு சமர்ப்பிக்கப்படும் பிரசாதத்தில் ஒரு பகுதி மட்டும் தினமும் காணாமல் போக ஆரம்பித்தது. இத்தகைய பணியாளர்கள் இருக்கையில் யாருக்கும் தெரியாமல் உணவை திருடி செல்லும் அந்த மாய திருடன் யார் என்று யாருக்கும் புரியவில்லை. இந்த செய்தி ராமானுஜருக்கு தெரிவிக்கப்பட்டது. அங்கு வந்த ராமானுஜர், எவ்வளவு நாட்களாக இது நடக்கின்றது என்று கேட்டாராம். நீங்கள் அந்த ஏழை வைணவரை கோவிலுக்கு வர வேண்டாம் என்று சொன்ன நாள் முதல் தொடங்கியது இது. வைணவரையும் அன்று முதல் காணவில்லை. எனவே அந்த வைணவருக்கும் இதற்கும் ஏதோ தொடர்பு இருக்க வேண்டும் என்றார்கள் கோவில் பணியாளர்கள். அந்த வைணவர் இப்போது எங்கிருக்கின்றார் என தேடி கண்டறியுங்கள் என்று உத்தரவிட்டார் ராமானுஜர். கோவில் பணியாளர்களும் அவரை தேட தொடங்கினார்கள். சில நாட்கள் கழித்து கொள்ளிடத்தின் வடக்கு கரைக்கு ராமானுஜர் சென்றபோது அந்த வைணவரும் அவரது 16 குழந்தைகளும் நல்ல ஆரோக்கியத்துடன் அங்கே ஒரு மரத்தடியில் குடியிருப்பதை கண்டார். ராமானுஜரை கண்டதும் அந்த ஏழை வைணவர் ஓடி வந்து அவர் திருவடிகளை வணங்கி, சுவாமி, அந்த பையன் தினமும் இருமுறை என்னை தேடி வந்து பிரசாதம் வழங்கி கொண்டிருக்கின்றான். நானும் பூதபிருத்தே நமகா என்று தினமும் ஜபம் செய்து வருகின்றேன் என்றாராம். எந்த பையன் என்று வியப்புடன் கேட்டார் ராமானுஜர். அவன் பெயர் அழகிய மணவாள ராமானுஜதாசன் என்று சொன்னான் அந்த ஏழை வைணவர்.
கோவிலுக்கு அருகில் இருந்து இறைவனுக்கு இடையூறு செய்ய வேண்டாம் என்று இவ்வளவு தூரம் தள்ளி வந்து இந்த மரத்தடியில் தங்கினேன். ஆனால் உங்களது தெய்வீக பார்வை என் இருப்பிடத்தை கண்டறிந்து விட்டது. தினமும் பிரசாதம் என்னை தேடி தினமும் வருகின்றது என்றார். அழகிய மணவாளன் என் பெயர் பெற்ற ரங்கன்தான் சிறுவன் வடிவில் சென்று பிரசாதம் வழங்கியுள்ளான் என உணர்ந்து கொண்டார் ராமானுஜர். நான் உங்களுக்கு உணவு கொடுத்து விடவில்லை. பூதபிருத் என்ற திருநாமத்துக்கு கிடைத்த மகிமையே இது. பூதபிருத் என்ற திருநாமத்தின் அர்த்தம் உயிர்களுக்கும் உணவளிப்பவன் என்று பொருளாகும். பூதபிருத் நமகா என்று ஜபம் செய்த உமக்கு பூதபிருத்தான ரங்கன் தானே வந்து சத்துள்ள உணவளித்து மெலிந்திருந்த உங்களை இன்று நல்ல ஆரோக்கியத்துடன் வாழ வைத்திருக்கின்றான் என்று அந்த ஏழை வைணவரிடம் சொல்லி ரங்கனின் லீலையை எண்ணி ஆனந்த கண்ணீர் சிந்தினார் ராமானுஜர். இப்படி இந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் உள்ள ஒவ்வொரு எழுத்துக்களும் ஒவ்வொரு வரிகளும் அந்த பரமாத்மனையே நம்மளுக்கு அருள் புரியும் சக்தி வாய்ந்தது. அதனால் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை பாராயணம் செய்வோம். பரமாத்மனின் அருளை பெற்று சகல சௌபாக்கியத்துடன் வாழ்வோம். நன்றி, வணக்கம்.